ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்வீட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பனானாஸ் வச்சு சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பனானா எல்லாமே தனியாக உரித்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எக் வந்து 2 சேர்த்துக்கிட்டேன். பெரிய பனானா வந்து நான் 2 போதும், சின்னதாக இருக்கனால 4. அப்புறம் இந்த உடச்சி வச்ச முட்டை எல்லாத்தையுமே அந்த பனானாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஸ்பூன் இருந்ததுனாலும் நீங்கள் வச்சு கலக்கலாம், இல்லைன்னா பீட்டர் இருந்ததுன்னா பீட்டர்லேயே பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். இல்லை ஸ்பூன் இருந்தாலும் ஸ்பூனில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பீட் பண்ணதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அது கூட 1 கப்பு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகராக இருந்தாலும் ஓகே தான், இல்லை நார்மல் சுகர்னாலும் ஓகே தான். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அது கூட ஒரு 1/4 கப்பு ஆயில் இல்லை 1 கப் ஆயில் தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு, அது கூட எக் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது 2த்தையும் ஆட் பண்ணி ஸ்பேட்டில் வச்சு நல்லா அப்படியே கலக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதை நல்லா வந்துட்டு சலித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்துட்டு குருணையாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது கூட அதே அளவு 1 கப் வந்து கோகோ பவுடரும் நல்லா அதையும் சலித்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து இனி என்ன ஆட் பண்ணணுன்னா, பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூனும், அது கூட பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூனும், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஸ்பேட்டில் வச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா க்ரீம் மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். ஸோ அது நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் வந்து மில்க்கும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியும் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை ஒரே அடியானாலும் ஓகே தான். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து நல்லா க்ரீம் ஆனதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கிலோ கேக் பண்ணுறதுக்கான டின்னில் வந்துட்டு பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி அதை ஆயில் போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும். பட்டர் பேப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கேக் வந்து ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு வழியாக நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் நல்லா டிசைன் பண்ணுங்கிறதுக்காக நான் பாதாம்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொடி பண்ணி அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். என்னோடய ஃபைனல் டச் வந்து இப்படி தான் எனக்கு இருந்தது. இதை வந்து நம்ம ஓடிஜியில் வைக்க போகிறோம். ஓடிஜியில் வந்துட்டு 40 to 45 மினிட்ஸ் டைம் வரும். ஹீட்டோட செக்டர் வந்து எனக்கு டாப்பில் போதுங்கிறதுனால நான் டாப்பில் செட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஹீட் டிகிரி வந்துட்டு எனக்கு ஒரு 150 to 180 டிகிரியில் வந்துட்டு நான் அதையும் ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் எனக்கு இது மாதிரி புசுன்னு கேக் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியும் சாப்பிட்லாம். விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாகவும் நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம்.